தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீபாவளியை கொண்டாடுவதற்காக திருப்பூரிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல வடமாநில தொழிலாளர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தீபாவளியை கொண்டாடுவதற்காக திருப்பூரிலிருந்து வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். ரயில் நிலையத்தில் அலைமோதக்கூடிய அந்த கூட்டத்தின் காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்கிட கேட்கலாம். பாலா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சிந்துஜா. அதாவது பின்னலாடை நகரமான திருப்பூரில் பார்த்தோமேயானால் சுமார் பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்கள் என 20,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனங்களில் சுமார் 4 லட்சத்துக்கும் அதிகமான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அசாம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் இருந்து அதிக அளவிலான தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இங்கு இந்த நிலையில் அவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு தீபாவளி, ஹோலி பண்டிகை மற்றும் மகர சங்கராந்தி ஆகிய பண்டிகைகளை கொண்டாட சென்று வருவார்கள். அவர்கள் இந்த நிலையில் வரும் திங்கட்கிழமை தமிழகம் மற்றும் தென்னிந்தியாவில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. அதே போன்று வட மாநிலங்களில் செவ்வாய்க்கிழமை என்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. தற்பொழுது திருப்பூரில் உள்ள பல பின்னலாடை நிறுவனங்களில் போனஸ் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ள நிலையில் பலரும் தங்களை சொந்த ஊருக்கு திரும்ப ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பூர் வழியாக எர்ணாகுளத்திலிருந்து டாடா நகர் செல்லக்கூடிய டாடா நகர் எக்ஸ்பிரஸ், அதே போன்று ஆலப்புழாவிலிருந்து தன்பாத் செல்லக்கூடிய தன்பாத் எக்ஸ்பிரஸ் மற்றும் ரப்திசாகர் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்களில் வட மாநிலத்தவர்களின் கூட்டமானது அதிக அளவில் காணப்பட்டது. இந்த நிலையில் திருப்பூர் ரயில் நிலையத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்வதை ஆர்வம் காட்டி வந்தனர். மேலும் அவர்கள் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மதியம் வந்த டாடா நகர் மற்றும் தன்பாத் ஆலப்புழா வண்டியில் அதிக அளவிலான வட இந்தியர்கள் ஏறி சென்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் அவர்கள் படிக்கட்டில் நின்று ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். மேலும் அந்த ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வே காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மோப்பநாய் மற்றும் ஒலிபெருக்கி மூலம் அவர்களுக்கு விழிப்புணர்வு மேற்கொண்டனர். இருந்த போதிலும் அவர்கள் அதை காதில் கொள்ளாமல் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல ஆர்வம் காட்டியதால் அவர்கள் படிக்கட்டில் நின்று பயணம் செய்தனர். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக 23 சிறப்பு ரயில்கள் வட மாநிலத்திற்கு தெற்கு ரயில்வே துறையினர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த வருடம் கூட்டம் சற்று பல்வேறு குறைவாகவே காணப்பட்டது. ஒவ்வொரு ரயிலிலும் பிரித்து செல்வதால் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கூட்டம் குறைவாகவே உள்ளது. சிந்துஜா, நன்றி பாலா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.